டாக்டர் சுமந்த் இணைந்திருக்கிறார். டாக்டர் சுமந்த், இன்னும் என்னென்ன வாக்குறுதிகள் வரப்போகுதுன்னு பார்க்கணும். இந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறத பார்க்குறோம். இது நல்ல ஃபிஸ்கல் பாலிசியாக பார்க்குறீங்களா? எல்லா தரப்புலையும் இந்த மாதிரியான வாக்குறுதிகள் தொடர்றத பார்க்குறோம். இல்ல, இது ஒரு டெஸ்பரேட் அட்டெம்ப்டா தான் பாக்குறேன். ஏன்னா இதுல லாஜிக்கே இல்லை. திமுக அரசு 2000 ரூபாய் கோடை செலவுகளுக்குன்னு சொல்லும் போதே நான் அதை கடுமையாக கண்டித்தேன். 10,000 ரூபாய் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது சாத்தியமா என்பதே சந்தேகம். பட் இந்த மாதிரி ஒரு பொறுப்பற்று, அதுவும் இப்ப 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்சி பொறுப்பில் இருந்த ஒரு கட்சி இவ்வாறு செய்வதுங்கிறது ரொம்ப வருத்தம். எக்ஸெப்ஷன் டாக்டர், இன்னைக்கு ரேவடி கல்ச்சர்னு எதிர்த்து பேசிய பாஜகவே இதுக்கு மாறிடுச்சு. காங்கிரஸ் ஏதாவது ஒரு லிமிட் எது சொல்லுங்க. இப்ப 10,000னாக்கா இப்ப வேற யாராவது 1 லட்சம் ஆக்கலாமா? எங்க போய் முடியும்? ஏற்கனவே மாநிலத்தினுடைய கடன் சுமை கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு 5 வருஷத்துல. இவங்க 5000 2000 கொடுத்துக்கிட்டே இருந்து 9,000 ரூபாய் இப்ப கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாத காலத்திற்குள். இப்போ நீங்க 10,000 ரூபாய் கொடுக்கறதுன்னா ஒன் டைம் காஸ்ட் ஆஃப் 10,000 நீங்க எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா அது எவ்வளவு? இது கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி 2 கோடி கார்டுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஆகும்? அது 20,000 கோடி அதுவே ஆகுது. மாற்று தேரி இந்த 10,000மோ இல்ல இந்த 2,000மோ மீண்டும் தமிழ்நாட்டு பொருளாதாரத்தான சுழலுது. அது எக்கனாமியை பாதிக்காதுன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்களே. பண சுழற்சி அதிகரிக்கும் இல்ல. இப்போ அரசாங்கத்தினுடைய பணி அப்படிங்கிறது, உதாரணத்துக்கு இப்ப லேட்டஸ்ட் பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது மாநிலத்தினுடைய பல்வேறு சாலைகள் கட்டுவது, இப்ப மற்ற விஷயங்கள் எல்லாம் செய்வது, புதிதாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் பண்றது எல்லாத்துக்கும் 4.5 லட்சம் கோடியில வெறும் 50,000 கோடி தான் இருக்கு. மீதி எல்லாம் ஏற்கனவே வெறும் வட்டி, சம்பளம், பென்ஷன், இலவசங்கள். 50,000 கோடி தான் 4.5 லட்சம் கோடியில ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு போயிட்டு இருக்கு. நான் எல்லா இலவசங்களும் மோசம்னு சொல்லல. ஆனா ரேண்டமா உங்களுக்கு 10,000 வச்சுக்குங்க, நீங்க 5,000 வச்சுக்கோங்க, செலவுக்கு வச்சுக்கோங்கிறது என்ன மாதிரி ஒரு பாலிசி? தமிழ்நாடு பொருளாதாரம் ஒரு ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸை கொண்டிருக்குங்கிறதுக்கான காரணமே மூலதன செலவுகளை, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்களை ரொம்ப ஆரோக்கியமா வச்சுட்டு இருந்தது. அந்த ஃபண்டமெண்டல்ஸ்ல இருந்து தமிழ்நாடு மாறி போகுதுன்னு நினைக்கிறேன். இப்ப குஜராத் போன்ற ஒரு மாநிலத்துல, நம்ம குஜராத்தை பத்தி எவ்வளவோ திட்டுறோம். 25% அவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். தமிழ்நாட்டுக்கு 13%, பாதிக்கு குறைவாக. ஏன் இருக்கிறது? நான் எல்லா இலவசங்களுக்கும் குறைய சொல்லல. பல இலவசங்கள் அவசியம், முக்கியம். அது ஒரு சோசியல் டெவலப்மெண்ட்டுக்கு அது உதவும். ஆனால் இந்த மாதிரி ரேண்டமா வச்சுக்கோங்க, கோடை செலவுக்கு வச்சுக்கோங்க, மழை கால செலவுக்கு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி செய்வது இது இப்ப 10,000 ரூபாய். இது எவ்வளவு நாள் ஆச்சு? இந்த எலக்ட்ரிசிட்டி பில் உயர்த்தி, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், சொத்து வரியை உயர்த்தி எவ்வளவு நாட்கள் ஆகுது? 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்ப என்ன கருணை தொகை? ஓகே, ரொம்ப வருந்தத்தக்கது. அதிமுக இவ்வாறு செய்வது நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு வேறு வழியே இல்ல போல இருக்கு, அதனால செய்யறாங்க. ரொம்ப வருந்தத்தக்க ஒரு அறிவிப்பு. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி, தினமும் இரவு 8 மணிக்கு.